அது அவர் அவன் கிடக்குறானா வீணா போன விளங்காத பையன் போய் மரத்திட்ட போய் பேசிட்டு இருப்பான். என்ன அவன் என்னது அணில் குஞ்சுங்கிறானா? அவன் இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கண்ணா. அவன்கிட்ட குஞ்சே இருக்காது என்ன. அவன் போய் இடையில போய் யாரை பார்த்துருந்தா சிஎம் போய் பார்த்துட்டு வந்தாப்புல. பார்த்துட்டு வந்து பொட்டியை மாத்திட்டாப்புல. நான் காசை வாங்கிட்டாப்புல. அவரு எப்படின்டா அந்த வாய் இருக்கா, அது வாயும் சாக்கடையும் ஒண்ணு. ஓகேவா? நான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாப்புல. பொட்டியை வாங்கிட்டு இப்ப தம்பி வாங்க அப்படின்ட்டாப்புல. இப்ப என்ன சொல்றாப்புல தளபதியை எழுத்தி பேசி அவரு வளர்றதுக்காண்டி நாங்க தளபதி வளர்றது சீமான்ல உள்ள கட்சிகள்ல உள்ள தொண்டர்களும் சரி எல்லாமும் மாறி நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அடி வைத்தறிச்சல்ல அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு விளங்காத பையன். அவன் கடைசி வரைக்கும் இவன் கத்திக்கிட்டு அப்படியே தான் இருப்பான். தவிர கண்டிப்பா சிஎம்மா வர மாட்டான். ஒரு சிஎம் எம்சி சீட்டுக்காச்சும் அவன் வருவானா? அவன் ஒரு எம்சி சீட்டுக்காச்சும் அவன் வந்திருக்கானா? வரவும் மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே தான் அவன் கத்தியே சாவ போறான். டிஎம்கே இன்னும் கிடையாது. டிஎம்கே என்ன சிரிக்கப்பட்டன அவனுக்கு மயிராட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கள. இங்க ஆட்சி பாருங்க. அடுத்தபடி நாங்க தானே ஓப்பன் சொல்றோம். நாங்க தான் டிவிக்கே தான் இன்னும் தளபதி தான். அவ்வளவுதான் தளபதி. இப்ப ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி எதுவுமே ஆட்சி எதுவுமே சரி கிடையாது. 2026 தளபதி தான் சிஎம் ஆவாரு. இதுல 100% உண்மை. மக்கள் செல்வாக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். வருங்கால இளைஞர்கள் எல்லாமே என்னன்னு தெரியாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக 2026 தளபதி தான் ஆட்சி அமைவார். இன்னொன்று என்னண்டா, இவனை ஆட்சி அமைக்கிறது இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இதெல்லாம் என்ன இந்த மோடி வரான்னு சொல்லி பயமுறுத்தியே என்ன இஸ்லாமிய ஓட்டுகள் எல்லாத்தையும் டிஎம்கே வாங்கிட்டு எதுவுமே நல்லது கெட்டது எதுவுமே செய்யறது கிடையாது. தளபதி எல்லாத்துக்கும் கரெக்டாக நல்லபடியாக எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. 2026 கண்டிப்பான முறையில் தளபதி தான். அந்த டிங்கல் பஸ் தான் நீங்க வைரலா போயிட்டு இருக்கா. எல்லாம் தள்ளிக்கிட்டு தான் போறாங்க. அதே மாதிரி 2026 ஸ்டாலினும் சரி அவர் பையனும் சரி 2 பேரும் தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஏன்னா ஆரஞ்சு பஸ் தான் பஸ்ல போயிட்டு இருக்கோம். பச்சை பஸ் அவ்வளோதான் முடிஞ்சு, அது கவுந்துரும். இது ஆரஞ்சு பஸ், பிங்க் கலர் பஸ் எதுக்கும் உருப்படாத பஸ். அது லாய்க்கே கிடையாது. ஏதோ ஃப்ரீ பஸ் ஓசி பஸ்ஸுங்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன நாங்கள் ஓசிக்கு நாங்கள் கேட்டோமா? எங்கிட்ட பொருளை எங்கிட்டே காசை வாங்கிட்டு வரி பணத்தை வாங்கிட்டு ஓசி பஸ்ஸு மக்களை இழிவாக பேசுகிற ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் ஒரு சிஎம்மான ஒரு தராதரமே கிடையாது. அதெல்லாம் ஃபேக்கானது. 2026 நம்ம தளபதி தான் கண்டிப்பாக வெற்றிக்கு வருவார். இஸ்லாமிய ஓட்டுகளும் சரி, கிறிஸ்தவர் ஓட்டுகளும் சரி, இந்துஸ் ஓட்டுகள் எல்லாமே கண்டிப்பாக 2026 சிஎம்மா கண்டிப்பாக வருவார். 2026 வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவரை தான் ஜெயிக்க வைப்போம் 2020. சீமானே அவங்க எல்லாம் பேசவே வேணாம் ப்ரோ. அவர் தான் தளபதியா அவர் ஏத்துக்கல. சீமான் அவ்வளவு பேசுறாரு. அவ்வளவு பேசுறாரு. எங்க அண்ணனை எல்லாருமே கட்சிக்கு வர்றாங்க. ஏன் ஜெயலலிதா வரலையா? எம்ஜிஆர் வரலையா? யார் வந்தது? எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஒன்று சொல்றேன், சீமான் பேசுறது தப்பு. அதான் நாங்க தான் திமுக செதுக்கப்படும். டிஎம்கே செதுக்கப்பட்டது. அவ்வளவுதான். டிஎம்கேங்கிறது எதுவுமே கிடையாது. மயிரும் கிடையாது. ஓப்பன் சொல்றேன், டிஎம்கே ஒரு மயிரும் கிடையாது. தளபதி மட்டும்தான். அவங்கள தகுதியா இல்ல யாருக்குமே. தளபதி 2020 எங்க ஆட்சி தெரியும்.
அது அவனை ஒரு பைத்தியத்தை வந்து ஒரு பைத்தியம் தெரியும். அவனை தற்கூறுனா அவனை தற்கூறு தான் பேசுவானோ. நாங்க அப்படி கிடையாது. நாங்க எல்லாமே சொல்லணும்னு சொல்றேன். நாங்க தானே நாங்க வந்து தளபதி இந்த மாதிரி நான் சொல்றேன் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்க. இப்ப அவர் வராரு. இப்ப 2026 அவருதான் ஜெயிப்பாரு. வேற யாரும் வர முடியாது. அவருதான் தளபதினா அவருதான். அண்ணா அவர்லாம் நேரா நின்னு பேச முடியாது. இந்த 2026 நம்ம தளபதி தான் கலைஞர் அண்ணனு நேருக்கு நேரா நின்னு பேச சொல்ல யாரா இருந்தாலும் சரிதான். 2026 விஜய் தான் அடிச்சுட்டு ஆளே இல்ல. அண்ணா அதெல்லாம் சொல்றேன். நேருக்கு நேரா நின்னு பேச சொல்ல நெருங்கவே முடியாது.